அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல மார்கழி மாதத்திற்குண்டான பலன்களை தான் பார்க்க போறோம். மார்கழி மாதத்தை தேவர்களோட மாதம் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. அதாவது கடவுளை வழிபடும் மாதமாகும். இறைவனை வழிபடுவதற்காக இந்த மாதம் ஒதுக்கப்பட்டிருக்குது. அதனால எந்த விதமான மங்கள நிகழ்ச்சிகளும் இந்த மாதத்தில் நடத்த மாட்டாங்க. சைவ ஆலயங்களிலும் சரி, வைணவ ஆலயங்களிலும் சரி, சூரிய உதயத்திற்கு முன்னதாவே பூஜை, ஆராதனை இது எல்லாமே நடத்தப்படும். இந்த மார்கழி மாதத்துல தட்சிணாயன காலம் மார்கழியோடு முடியுது. சூரியனுடைய தெற்கு இயக்கம் முடிவடையும் காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நேரத்தில் சூரியனோட கதிர்வீச்சு பல பிரச்சனைகளை தரக்கூடும். இந்த மார்கழி மாதம் இறைவனுக்கு உரிய மாதம் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஆனால் மற்ற மாதங்களில் ஒரு நாளோ ஒரு கிழமையோ மட்டும்தான் இறைவனுக்கு உகந்ததாக இருக்கும். ஆனால் மார்கழியில் மட்டும்தான் அந்த மாதம் முழுவதுமே இறைவனுக்கு உகந்ததாக போற்றப்படுது. இந்த மார்கழி மாதம் 1ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. 17/12/2023 முதல் 14/1/2024 வரையிலையும் இந்த மார்கழி மாதம் இருக்குது. சூரிய பகவான் தனுசு ராசியில பயணம் செய்கிறாரு. தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான். குரு பகவான் வீட்டில் சூரியன் செவ்வாயோட கூட்டணி சேரும்போது மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு விரிவாகவே பார்க்கலாம். இந்த மார்கழி மாதத்துல கிரகங்களோட நிலைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு முதல்ல பார்த்துடுவோம். சூரியன் தனுசு ராசியில இருக்கிறாரு. செவ்வாய் விருச்சிக ராசியில மார்கழி மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு தனுசு ராசிக்கு போறாரு. புதன் விருச்சிக ராசியில இருக்கிறாரு 23ஆம் தேதி வரைக்கும். அதன் பிறகு தனுசு ராசிக்கு போறாரு. சுக்கிரன் துலாம் ராசியில இருக்கிறாரு 9ஆம் தேதி வரையிலும். அதன் பிறகு விருச்சிக ராசிக்கு போறாரு. குரு பகவான் மேஷ ராசியில 4ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. சனி பகவான் மகர ராசியில 4ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கும்பராசிக்கு போறாரு. ராகு மீன ராசியிலையும் கேது கன்னி ராசியிலையும் பயணம் செய்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த மார்கழி மாதம் பிறக்குது. மற்றவர்களின் மனதை ஈர்க்கும் விதத்தில் பேசுபவர்கள் தான் மகர ராசிக்காரர்கள். அதே மாதிரி வியூகங்கள் வகுக்கிறதுல வல்லவர்கள் அப்படின்னு சொல்லலாம். எண்ணிய காரியம் எல்லாமே தடையின்றி நடக்கும்னு நினைக்காதீங்க. சின்ன சின்ன இடையூறுகள் மனதை வேதனைப்படுத்தும் உங்களை. இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் உங்க ராசியிலேயே சஞ்சரிக்கிறாரு. அதனால தொழில் ஸ்தானாதிபதி சுக்கிரன் சொந்த வீட்டிலும், லாபாதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்திலையும் சஞ்சரிக்கிறாங்க. அதனால 3 கிரகங்கள் பலம் பெற்று சஞ்சரிக்கிறதால முன்னேற்றம் கூடும். உங்களுக்கு தொழில வளர்ச்சியும் எதிர்பார்த்த லாபமும் கிடைக்கும். இம்மாதம் 7.5 சனியில் ஜென்மசனி விலகி குடும்பச்சனியாக மாற இருக்குது. அதனால் 2ல் சனி வரும்போது உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே நிறைவேறும். மகர ராசியில் சஞ்சரித்துட்டு வந்த சனி பகவான் மார்கழி மாதம் 4ஆம் தேதி கும்பராசிக்கு பேச்சியாகிறாரு. 7.5 சனியில் ஜென்மசனி விளங்கும் விதத்தில் அமைந்திருக்குது. அதனால் ஆரோக்கியம் சீராக இருக்கும். குடும்பச்சனி நடைபெற போகுது. கடந்த காலத்துல இருந்துட்டு வந்த நிம்மதி குறைவு இனிமேல் இருக்காது. போக போக உங்களுக்கு சனி பகவான் நன்மைகளையே வழங்குவாரு. குறிப்பா குடும்ப உறவு அப்படிங்கிறது பலப்படும். உத்தியோகத்துல பரிசீலனையில் இருந்த பதவி உயர்வுலாம் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரம் உங்களுக்கு சுமாராத்தான் நடந்திருக்கும். வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருக்கும். அடுத்த வீட்டு விஷயத்துல அனாவசியமா தலையிட வேண்டாம். வெளியூர் பயணம் செய்யும் பொழுது பணத்தையும் ஆவணங்களையும் பத்திரமா வச்சுக்குங்க. அரசாங்க ஊழியர்களுக்கு மேலதிகாரிகள் மூலமா இடையூறுலாம் ஏற்படலாம். எந்திரம் சம்பந்தப்பட்ட தனியார் துறை ஊழியர்கள்லாம் கவனமா பணி செய்யணும். சூரியன் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல பயணம் செய்யறதால வேலையில இடமாற்றம்லாம் உண்டு. வேலைக்காக வெளியூர்லாம் சென்று வருவீங்க. செய்யும் தொழிலில் முதலீடு அப்படிங்கிறது அதிகரிக்கும். வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் கூட ஒரு சிலருக்கெல்லாம் உண்டு. மகர ராசிக்காரர்களுக்கு வீடு, நிலம் விற்பனை மூலம் பண வருமானம் வரும். குடும்பத்தில் சந்தோஷம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்களோட ஆதரவுலாம் உண்டு. ஷேர் மார்க்கெட் தொழிலெல்லாம் நல்ல லாபம் கிடைக்கும். குடும்பச்சனி காலமாக இருக்கிறதால பேசும் வார்த்தைகளில் கவனத்தோடு இருக்கணும். சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வருவது சகஜம்தான். இருந்தாலும் கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து போகிறது தான் நல்லது. மார்கழி மாதம் 9ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் வராரு. உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணியம் மற்றும் தொழில்ஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கிரன் லாபஸ்தானத்துக்கு வராரு. அதனால பொருளாதார பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். பணவரவும் அதிகரிக்கும். சேமிப்பு அப்படிங்கிறது உயரலாம். இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகளுக்கெல்லாம் நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். பிள்ளைகளுக்கெல்லாம் படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைத்து அதன் மூலம் உதிரி வருமானங்கள் சேரும். இந்த மாதத்தில் கல்யாண முயற்சிகள் செய்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த முயற்சியில் ஒரு சில பலன் அப்படிங்கிறது உண்டு. பணிபுரியும் இடத்துல உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்கும்.
வெளியூர் பயணங்கள் மூலம் உங்களுக்கு நல்ல ஆதாயம் உண்டு. நட்பு வட்டாரம்லாம் விரிவடையும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு ஏற்படுவதோடு துணிச்சலும் அதிகரிக்கும். உங்களுக்கு கலைகள்லாம் ஆர்வம் அப்படிங்கிறது உண்டாகும். உங்கள் ராசிக்கு வீடு வாகனஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியுமான செவ்வாய் மார்கழி மாதம் 11ஆம் தேதி விரயஸ்தானத்துக்கு பயிற்சி அடைகிறாரு. அதனால சொத்துக்கள் அப்படிங்கிறது விரயமாகலாம். என்றைக்கோ குறைந்த விலையில் வாங்கி போட்ட சொத்து இப்போது அதிக விலைக்கு விற்க நேரிடும். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் அப்படிங்கிறது தேவை. பாக பிரிவினைகள்லாம் சுமூகமாக நடக்கும். அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே மறையும். வாடகை கட்டிடத்தில் நடைபெற்று வந்த தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். இடமாற்றம் வெளிநாட்டு பயணம் செல்ல எடுத்த முயற்சிகளுக்கெல்லாம் நல்ல அனுகூலமான பலன் கிடைக்கும். பூமி விற்பது வாங்குவது தொடர்பான பணிகள் எல்லாம் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். சகோதரருடன் ஏற்பட்ட மன வருத்தங்கள்லாம் நீங்கும். உங்கள் ராசிக்கு ருணரோகம் மற்றும் பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதியான புதன் வக்கரம் முடிந்து 22ஆம் தேதி உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்துக்கே வராரு. அதனால நீண்ட தூரத்தில் இருந்து வரக்கூடிய தகவல் அப்படிங்கிறது நல்ல தகவலாக இருக்கும். வெளிநாட்டு பயணங்கள்லாம் மேற்கொள்ள எடுக்கும் முயற்சிகள்ல நல்ல பலன் உண்டு. ஆன்மீக பயணங்கள்லாம் சென்று வருவீங்க. மனதுக்கு மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள்லாம் அதிகம் நடக்கும். எதிர்பாராத செலவுகள்லாம் வரக்கூடும். அடுத்தவர்கள் பிரச்சனைகள்ல தலையிடுவது ஆலோசனை கூறுவது இதை எல்லாத்தையும் தவிர்த்துக்குங்க. எந்த ஒரு காரியத்தை செய்து முடிப்பதிலையும் கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டி இருக்கும். விரயங்கள் ஏற்படும். அதே சமயம் உங்களுக்கு திடீர் பணவரவும் உண்டு. விரயங்கள் வரும்பொழுது அதை சுப விரயங்களாக மாற்றிக்கிறது தான் நல்லது. உங்களுக்கு குரு பகவான் மார்கழி மாதம் 4ஆம் தேதி வக்கர நிவர்த்தியாகிறாரு. உங்க ராசிக்கு 3க்கும் 12க்கும் அதிபதியானவர் குரு. அவரு அர்த்தாஷ்டம குருவா சஞ்சரிக்கிறாரு. 4ல் குரு பலம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. வாழ்வில் ஏற்படும் வளர்ச்சிக்கு இடையூறுகள்லாம் ஏற்படும். போதுமான ஓய்வும் ஆகாரத்துல கட்டுப்பாடும் இல்லை அப்படின்னா மருத்துவ செலவுக்காக ஒரு தொகையை நீங்க எடுக்க வேண்டி இருக்கும். இந்த மாதத்துல வாங்கி போட்ட இடத்துல வில்லங்கங்கள்லாம் ஏற்பட்டு மனக்குழப்பத்தை உருவாக்கும். தொழிலில் பங்குதாரர்களோட அச்சுறுத்தல்லாம் ஏற்படலாம். உத்தியோகத்திலலாம் நீண்ட தூரத்திற்கான பணியிட மாற்றம் ஏற்பட்டு மன சஞ்சலங்கள்லாம் உருவாகும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் லாபம் அதிகரிக்க கூடுதலாக உழைக்கணும். பாக்கி வசூல் தொகையெல்லாம் இந்த மாதத்தில் வசூலாகும். தொழில் வியாபாரத்தெல்லாம் விரிவாக்க செய்வது தொடர்பான முயற்சிகளில் நல்ல பலன் உண்டு. இந்த மாதத்தின் 11ஆம் தேதிக்கு பிறகு தொழிலெல்லாம் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். உத்தியோகத்திலலாம் அடுத்தவர்கள் பிரச்சனையில் தலையிடுவது ஆலோசனை கூறுவது இதை எல்லாத்தையும் தவிர்த்துக்கணும். வருமானம் அதிகரிக்கும். அதே சமயத்தில் செலவுகளும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு தொகை செலவழிஞ்சிச்சு அப்படின்னாலே அடுத்த தொகை கைக்கு வந்து சேரும். உங்களுக்கு சேமிப்பு அப்படிங்கிறது இருக்காது. இந்த மாதம் மாணவர்கள் எல்லாம் 9ஆம் தேதிக்கு பிறகு எந்த விஷயமா இருந்தாலும் கூடுதல் கவனத்தோடு செயல்படணும். உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கிறதுக்கு கடுமையாக நீங்கள் உழைக்கணும். மாணவர்கள்லாம் கிடைக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டாலே உங்களுடைய முயற்சிக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது உண்டு. குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களுடனான தேவையற்ற வாக்குவாதங்கள்லாம் வரலாம். அதை தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது. சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றியும் வெண்ணெய் சாற்றியும் வழிபட்டுட்டு வர உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்துமே குறையும். சனிக்கிழமையில சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி எல் சாதத்தை நெய்வேத்தியமாக காக்கைக்கு கொடுத்துட்டு வர உங்களுடைய குடும்ப கஷ்டங்கள் அனைத்துமே குறையும். மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மார்கழி மாதம் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டிய மாதமாக இருக்கும்.